ಸರ್ ಟೈಟ್ಲಲ್ಲಿ 2 ಕಲರ್ ಯೂಸ್ ಮಾಡಿದ್ದೀರಾ, ಒಂದು ಡಾರ್ಕ್ ಗ್ರೇ ಒಂದು ಮರೂನ್ ಮಾಡಿದ್ದೀರಾ. சும்மா டிசைனிங் ಮಾಡಿದ್ರೆ ಅಲ್ಲ கதைக்கு என்ன சம்பந்தம் இல்லையா? அது கண்டென்ட்டில் இருக்குது சார். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், மூவி பார்ப்பீங்கல்ல அப்போ தெரியும். இப்போவே சொல்லிட்டா அது எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ಓಕೆ, ಈಗ ತಂದೆ ಮಗನ ಸಂಬಂಧದ ತುಂಬ ಸಿನಿಮಾ ಬಂದಿದೆ, ತುಂಬ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಬಂದಿದೆ. ಇದರ ಸ್ಪೆಷಾಲಿಟಿ ಏನು சார்? படம் பாருங்கள் சார். அந்த ஸ்பெஷலை நான் இப்போவே சொல்லிட்டேன்னா, நான் ஏன் பேசாமையே இருக்கிறேன்னா, என் படத்தை பற்றி நானே பில்டப் கொடுக்கக்கூடாது. நான் ஃபஸ்ட்லேருந்தே இன்டர்வியூவில் வந்து எல்லா ப்ரெஸ் மீட்லேயுமே நான் ஒரு விஷயம் மெயின்டைன் பண்ணுறேன். படம் பற்றி நான் எதுவுமே சொல்லலை. நான் ஒன்று சொல்கிறேன், எல்லா கதைக்குமே உயிர் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டோரிக்குமே அதுக்குன்னு ஒரு ஜீவன் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எழுதின எல்லா கதைக்குமே ஜீவன் இருக்குது. அந்த கதை எங்கே படமாகணும்னு அந்த கதை தான் முடிவு பண்ணுது. நான் தமிழ்நாட்டில் கதை எழுதினாலுமே நாங்கள் வந்து கர்நாடகாவில் வந்து கன்னடத்தில் அந்த படம் பண்ணுறதுன்னா நான் முடிவு பண்ணலை, அந்த கதை தான் முடிவு பண்ணியிருக்குது. அதுவும் ஆர்சி ஸ்டுடியோவில் நான் பண்ணுறதுக்கும் அந்த கதை தான் முடிவு பண்ணியிருக்குது. இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்குது. நீங்கள் மோஷன் போஸ்டர் பார்த்துருக்கிறீங்க, டிசைன்ஸ் பார்த்துருக்கிறீங்க, இந்த செட்டப் எல்லாமே பார்த்துருக்கிறீங்க. உண்மையிலேயே இந்த படம் இவ்வளோ பெரிய படமாக, ரொம்ப நல்ல படமாக வர்றதுக்கு சந்துரு சார் மிக முக்கிய காரணம். அவர் தான் காரணம். இதே படத்தை நான் வேறு ஒரு பேனரில் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு கன்னடம் அர்த்தமாகும், ஆனால் பேச வராது. அவங்க சொன்னாங்கல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் அப்படின்னு, அதையெல்லாம் தாண்டி அதுக்கு மேலேயே அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஒவ்வொரு செகண்டுமே எனக்கு லாங்குவேஜில் ப்ராப்ளம் இருக்கும்போதும் சந்துரு சார் தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன கேட்டாலுமே நான் இப்போ சொல்கிறத விட நீங்கள் படமாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற எந்த கதைக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் சொல்கிற இதுக்கு முன்னாடி வந்து அப்பா பையன் கதைக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது வந்து ஒரு லைஃப்லேருந்து நம்ம உருவி எடுத்து பண்ணுறது. இது வந்து ஒவ்வொரு பையனுக்கும் ஒரு அப்பாவுக்கும் நடக்கிற வந்து ஒரு சின்ன ஃபீல் தான், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா சார்? தேங்க்யூ.